எவ்வளவு ஓடுமாமே அதான் 100 நேஷனல் டிவிலே 9 போயிட்டு 9 இல்ல ப்ரோ. ஆமா இந்த ஒன்னா 109 சான்ஸ் இல்ல ப்ரோ. இல்ல இருக்கிறது இல்ல இன்னும் அதான் 4 கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு. 4 கான்ஸ்டியூஷன் இல்ல இருக்கு. அதுல ஒண்ணு தான் நம்ம போட்டாங்க லீடிங். அவங்க ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போட்டாங்க 109 இல்ல சீட் நம்ம வின் வரட்டுமே பண்ணிடலாம். வரட்டுமே இது வரட்டுமே ஈஸியில ஏன் ப்ரோ இவ்வளவு ஸ்லோவா இருக்கு? அடி ப்ரோ ரொம்ப லேட்டா அப்டேட் பண்ணிட்டு இல்ல இருக்காங்க. அது அவங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செக் இன்னொன்னு பண்ணி கிராஸ் கிராஸ் செக் வெரிஃபைல பண்ணு. பண்ணி தான் அவங்க அனௌன்ஸ் ஏத்துவாங்க. பண்ணிருவாங்க. அனௌன்ஸ் பண்ணதை மாத்தி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நியூஸ் ஆமா, சேனலுக்கு அது பிரச்சனை கிடையாது. பட்டுன்னு மாத்தி போட்டுருவாங்க. ஆனால் சைட்ல போட்டா ஆமா. அவங்களுக்கு சைட்ல அக்கௌண்டபிள். வந்து ஆமா. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ நீமே மாத்தி நம்ம டிவிக்கு அதுலயே ரொம்ப மார்ஜின் கிட்ட ஒரு 700 600 அந்த மாதிரி தோத்தவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரீகவுண்ட் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்து புதுக்கோட்டையில திருமயம் இல்லைங்க, சொல்லிட்டு அந்த அதாவது சின்ன மார்ஜின்ல வந்து இவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரீகவுண்ட்லாம் இது பண்ணுவானுங்க. இல்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னா அவனுங்களே விட்டு போயிடுவானுங்க. டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு. நாளைக்கு ஈவினிங் தெரியும் நினைக்கிறேன். ஒரு 7-8 சொல்லுங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லிட்டான்னு வைங்களேன். புரியுது. இல்ல இன்னொன்னு நான் சொல்றேன். ஒரு அந்த கொஸ்டின் இல்ல நீங்க அப்படியே தடுக்கிற மாதிரியும் இது பண்ற சரி மாதிரி விடுங்க 2 பேரும். இல்ல ஒரு சின்ன கிளாரிட்டி அந்த கேள்வியில அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா விச் பார்ட்டி வில் விஜய் ஃபார்ம் அலைன்ஸ் வித் விஜய் ஃபார்ம் பண்ண தேவையில்லைங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ யாரா இருந்தாலும் பார்ப்போம். இது கவுண்டிங் ஃபயாஸ் ப்ரோ வந்து கேட்டிருக்காரு. ஃபயாஸ் ப்ரோ வந்து நிறைய கேள்வி கேட்டே இருக்காரு. ஆமா, ஆனா அதான் ப்ரோ கவுண்டிங் ஓவர் ஆர் ஆன்கோயிங் கேட்டீங்க. ஆன்கோயிங் தான் ஈஸியில போட்டிருக்காங்க, இன்னும் முடியல. அதான் நான் தான் சொன்னேனே காலையில 12 மணியா ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். யாரும் கவனிச்சாங்களான்னு தெரியல. சொல்றா நிதிஷ். நம்ம இப்போ சோழிநல்லூர் சரி இந்த இன்னொன்னு வந்து ஏதோ தொகுதி இருக்கு. அது ரெண்டுமே வந்து இது முடிச்சாச்சு, எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டாங்க. யார் மீட்டிங் தான் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் ஏன் அப்டேட் பண்ணாம இருக்காங்க? எங்க பண்ணாம இருக்காங்க? எல்லா ஊரும் பண்ணியாச்சு. சோழிநல்லூர் பண்ணிருப்பாங்களே, எல்லாமே பண்ணியாச்சு. வந்துருச்சு, எல்லாம் வந்துச்சு. நமக்கு இன்னும் 2 இடம் மட்டும்தான் நமக்கு வரல. நமக்கு இன்னும் போடல. 4 முடிச்சிட்டாங்களே. 33 இன்னும் இது வந்து 26 சோழிங்கநல்லூர் ஈசிஆர் சரவணனோடதும் சோழிங்கூர் இது 2ம் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. வந்துரும். டிவிகே லீடிங் டு 105. அவர் சோழிங்கநல்லூர்ல 96% கேக்குதா? தமிழ்நாட்டிலே அது பெரிய தொகுதி. ஓகேங்களா? அது எண்றதுக்கு டைம் ஆகும். அது இல்லாத அது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் செக்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்ணுவாங்க. ஆமா. பட் ஆனா இப்போ அவர் லீடிங்ல வந்து 96 ஓட்டு இருக்காரு. ஜெயிச்சிட்டாரா அண்ணன்? ஜெயிச்சிட்டாரா ராஜ்குமார் அண்ணா? போய் பார்க்கணும். அன்புமணி ட்வீட் போட்டிருக்காரு. அன்புமணி விஜய்க்கு வாழ்த்து அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு தூண்டி போடுறாப்ல கூட்டணி. தேவைதானே உங்களுக்கும் சீட்டு தேவை. 5 சீட்டு கன்ஃபார்ம். அதான் தொகுதி யாரு? என் தொகுதி இன்னொரு மேட்டர் ஒண்ணு சொல்லுவேன். அலங்கு படத்துக்கு அண்ணன் தான் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அந்த இது போஸ்டர் லான்ச் பண்ணி கொடுத்தாரு. இல்ல எனக்கு ஒரு டவுட்னா, என்ன டவுட்னா, இப்போ வந்து எம்எல்ஏ யாராவது கட்சி தாவல் பண்ணாங்கன்னா அந்த விதிமீறல் சட்டத்துக்கு கீழே அவங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. சப்போஸ் வந்து 3 to 4 எம்எல்ஏஸ் வந்து ஒன்னா சேர்ந்து போறாங்கன்னா அந்த மாதிரி இருக்குமா? அந்த லிமிட் என்ன யாருக்கா தெரியும்? 3/4 அது மாதிரி தான் வந்துச்சு. 3/4 போனா அக்செப்டட், அது கீழே போனா அது ஒத்துக்க மாட்டாங்க சம்திங். இல்ல எனக்கு அதுதான் நான் படிச்சேன். கன்ஃபார்மா ஆபீஷியலா தெரியும். ஆமா அப்படிதான். அது ஒரு ஆள்லாம் போனா இல்லைங்க, அது டாக்குமெண்டா சட்டம்லாம் இருக்கட்டுங்க. ஒருத்தர் போக முடியாது. ஓகேங்களா? அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதான். நம்ம அதை பத்தி யோசிக்கவே தேவையில்ல. அந்த ஸ்ரீரங்கம்ல ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான் பாருங்க. அவன்லாம் வந்து வீடியே பிளட்ச் பண்ணிட்டு அவன் வந்து ரமேஷ் அவர் சூப்பரா பேசியிருக்கான். சூப்பரா பேசுறான். ஆக்சுவலா அவர் ஆக்சுவலா வந்து இதுதான் ஸ்பீக்கர் தான். அவரு இது ஆன்லைன் நம்ம கிட்ட விஎஃப்எல் எல்லாம் பேசியிருக்காப்புல. அதெல்லாம் இது கஃபேல பேசியிருக்காரு. இல்ல கஃபேக்கு சொல்ல வரல. இது இந்த மீட்டிங் சொல்லுவாங்கல்ல. ஓகேங்களா? விஎஃப்எல்ல வந்து அவரு அன்னைக்கு ஹரிஷ் ப்ரோ ஹோஸ்ட் பண்ணும்போது வந்து பேசினாரு. எல்லாருமே ஏங்க அவரு நம்ம செய்தி தொடர்பாளரா இருந்தாரு, அப்புறம் ப்ரொமோட் ஆனாரு. நிறைய பேர் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க.
என்னது இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் தமிழ் சினிமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல ரெஜெயின்ட் இல்ல ஒழிக்கணும் ஒரே ப்ரோ. நிமிஷம் ஒரே நிமிஷம் சாயநாத் இல்ல ப்ரோ இல்ல தமிழ் சினிமா இப்பதான் கண்ணுக்கு தெரியுதா இது பண்ணி ஏன் நேத்தல் பிரசிடென்ட் இல்ல அதை இல்ல விடுங்க. இல்ல 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 அது ப்ரோ, வேற நீங்க ஒன்றும் அவங்களோட கிடையாது. ஆங்கிள் இருந்து யோசிச்சு வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா திருப்பி டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப இல்ல கொடுத்துட்டு அப்ப போயிருக்கலாம். இல்ல இல்ல அப்ப அவங்க நீங்க எவ்வளவு தளபதி இதுல இல்ல இல்ல அப்ப இருந்தாலும் நீங்க தளபதி இண்டிபெண்டன்ஸ் டே நிலைமை அப்படின்னு யோசிச்சு போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? இப்ப நாங்க மூணாவது கட்சியா ஏன்டா வந்திருந்தா நம்ம இல்லடா நிலைமை விடுங்க, நம்ம அது இல்லடா எல்லாரும் இப்ப இது நம்ம மூணாவது பண்றோம். கட்சியா வந்திருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? இது அவங்க யோசிச்சு பார்த்தாங்களா? ஆமா, பிரச்சனை தான், அது பிரச்சனை தான். விடுங்க விடுங்க. எங்க ஆனா நீங்க டைரக்டா இல்ல இல்ல நிக்கிறீங்க ப்ரோ, அவங்க ஒரு ரிஸ்க் ட்வீட்னால பிரச்சனை அப்படி இல்லைங்க. ஆகக்கூடாதுல்ல. ரிஸ்க்ன்றது எடுக்கணுங்க, புரியுதுங்களா? ரிஸ்க் எடுக்கலன்னா அது இல்ல எல்லாருக்கும் ப்ரோ, நீங்க நிக்கிறீங்க எடுக்கிறீங்க, அவங்க ட்வீட் தானே போடுறாங்க. இன்னைக்கு வந்து அதான் டெட் இல்ல ஒட்டக்கூடாதுல்ல. டெட் எப்படின்னா இல்ல இல்ல யூ இல்ல டெட் எப்படின்னா யூ கோ மேன் ஒயிட் பி ஆமா அந்த இல்லையா, மாதிரி. நீங்க சப்போஸ் தோத்துட்டீங்கன்னா சாயநாத் அடுத்த 5 வருஷம் டிஎம்கேன்னு வச்சுக்கோங்க, அவங்க படம் தான் ரிலீஸ் ஆகணும். உண்மைதான் இல்ல உண்மைதான் எங்க அண்ணன் உண்மைதான் படத்தை உண்மைதான். ரிலீஸே பண்ண இவனுக்கு ஒரு வார்த்தை கேட்டான்ல. அதை விடுங்க. அது நல்லது, அடுத்த இல்ல நல்லது தானே வருஷம் ஆச்சு. அந்த படம் அந்த அலெக்ஸ் படம் விக்னேஷ் ப்ரோ, அலெக்ஸ் அமைதியா இருக்கியா? அமைதியா இருக்கியா? விக்னேஷ் நான் ப்ரோ, பேசும்போது நீ நீங்க சொல்லு. நீங்க அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஃபீல் பண்றீங்க, அது ஃபீலிங் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை விட இன்னைக்கு பெரிய படம் காட்டிட்டாருங்க. உண்மையிலே 1000 ஷோ 1000 அவுட்டாரு. கேஜிஎஸ் வந்து அதான் ஒரே 1000 ஒரு கேஜிஎஸ் விஷயம், விக்னேஷ் வணக்கம். சாய்நாத்துக்கு வந்திருக்காரு. வாங்க bro. ஹாய் அலெக்ஸ், எல்லாம் செம்ம செம்ம சந்தோஷம், வேற லெவலு, சான்ஸே இல்ல, அவங்க பயங்கரம் சான்ஸே பயங்கரம் ஹாப்பி. இல்லைன்றதுனால தான் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. இவர் ஆக்சுவலா சொல்லுங்க. வந்து ரஜினி சார் ஃபேனு. அந்த சைட்ல எனக்கு ரொம்ப ம். வேண்டப்பட்டவர், பிடிச்சாரு. நான் ஜெனுவனானவர். ஜெனுவனான ஃபேன் தெரியும் தெரியும், ஏற்கனவே வந்து பேசியிருக்காரு ஐயோ ப்ரோ. சாரி நான் இவருக்கு சாரி சரி சாய்நாத் ப்ரோ சாய்நாத்துக்கு தான் இது ஒரு போடுறதுக்கு நிமிஷம் பதிலாக தான். ஆர்டின் சாரி மாற்றி போட்டேன், சாரிங்க. சாய்நாத் ப்ரோ உங்களுக்கு என்ன தோணுது? என்னது ப்ரோ சொல்லுங்க. எனக்கு வந்து வேற லெவல் ப்ரோ. எனக்கு இருக்கிறதுலே ஹை வந்து இன்னைக்கு காலையில அந்த 2 மணி நேரம் தான். ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஹை வந்து நாங்க வந்து என்டையர் ஃபேமிலி வந்து, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருமே நாங்கள் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டோம். என் மாமனார் மட்டும் இது பண்ணிட்டு இருந்தாரு. என் மாமியார் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி போட வச்சாங்க. காலையில அந்த 2.5 மணி நேரம் அப்படியே இந்த 10 மணிக்கு நான் வந்து, ஏன்னா நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், நான் பின் கூட பண்ணி வச்சிருப்பேன். 10 மணி விஜய் 50 சீட்டுக்கு மேல போறாருன்னு வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ அதே 50 சீட்டு தாண்டினோடனே ஐயோ, அது அப்படியே ட்ரெண்ட், அப்படியே நீ விஜய் பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லார் வாயும் பொழந்திருப்பாங்க. அதுதான் ஃபேக்ட். ஆமா அது வந்து அன்பிலீவபிள். அதாவது கன்விக்ஷன் இருக்குல்ல. இப்ப அது வந்து இப்ப நான் வந்து நாங்க முந்தின நாள் வந்து நான் என் ஒய்ஃப் வந்து வெறித்தனமான விஜய் ஃபேனு. விஜயோட பல வாட்டி நேர்ல பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஏன்னா நாங்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, பால்லோக் ஸ்கூல் தான், விஜய் படிச்ச ஸ்கூல் தான் படித்தோம். எங்களோட சீனியர் விஜய். ஸோ ஒய்ஃபும் என் ஸ்கூல் தான். ஸோ அவங்கள வந்து நான் முந்தின நாள் கேட்குறேன் வந்து எவ்வளோ எவ்வளோ ஜெயிப்பாங்க. நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் 40-50 ஜெயிப்பாண்டி, ஒரே இதில் சிஎம்லாம் ஆக முடியாது. 50ங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் மேக்ஸிமம் போகிறது. இந்த நம்பர்ஸ்லாம் வேற சிஎன்என் போல்ஸ்லாம் சொல்லுதுன்னு. என்னது 50? என்ன 50 சொல்கிற? கண்டிப்பாக 100க்கு மேலே ஜெயிக்கிறோம், கண்டிப்பாக விஜய் தான் சிஎம் வருங்கிறாங்க. எனக்கு என்னடி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த உங்கள் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்குங்களா, ஸோ அவங்க வந்து தே பிலீவ்டு அண்ட் விஜய் பிலீவ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ அந்த பிலீஃப் தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இல்லை, நம்ம நம்பணும், நம்ம முதல்ல நம்பணும். அந்த கன்விக்ஷன் நம்ம எல்லாருக்கும் இது ஒரு செம்ம லெசன். கடைசி வரைக்கும் நம்பினார். நம்ம தான் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்ங்கிறது அது வந்து ஒரு ஃப்ரேஸாகவே ஆயிடுச்சு. இது வந்து ஒரு டேக்லைனாகவே ஆயிடுச்சு. அது வந்து அது அப்படியே ரெசனேட் ஆச்சு. அது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அப்படியே கொண்டு போயிடுச்சு. அண்டு இன்ஃபேக்ட் வந்து இப்போ வந்து 108 சாலிடாக ஒரு 10லேருந்து 15 பேர் வந்து ரொம்ப க்ளோஸாக தோத்தாங்க. அவங்கள நினச்சா தான் ஃபீல் பண்ணுறேன் டிவிகே சைட்லேருந்து. ஏன்னா அழகாக 118 தனியாக ஆயிருக்கலாம், அது மிஸ் ஆயிடுச்சோன்னு தோணுது. ஒரு 10 சீட்டு இல்லைன்னா, ஏன்னா யாருக்கிட்டையும் போய் எதுக்குன்னா, என்னதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஎம்கேவோ காங்கிரஸையோ கூட சேர்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ஆப்ளிகேஷன், ஏதாச்சும் ஒரு இது அவங்களுக்கு டெப்யூட்டி சிஎமோ அதை கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்க சொல்கிறத ஒரு சிலதை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண முரண்பாடு வேண்டியது இருக்கும். முரண் இருக்கணும். இதெல்லாம் தேவையில்லாமல் தனியாக அடிச்சிருக்கலாம். பட் ஓகே, இது வந்து இது வந்து ஒரு மகத்தான தீர்ப்பு தான். ஒரு 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 ஸ்டார்டருக்கு வென் நோ மீடியா கேவ் அ சான்ஸ். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கிற ஒரு மனநிலை இருக்கும் இங்க. அதனால தான் இந்த ஒப்பீனியன் போல்ஸே கண்டக்ட் பண்றது. எவன்லாம் இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறானோ அவனை வந்து ஒரு சைடு டைரக்ஷன் திருகிறதுக்கு தான் இந்த ஒப்பீனியன் போல். ஸோ அந்த ப்ரீ எலெக்ஷன் போல் ஒருத்தன் கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு மார்ஜின் நம்பர்ஸ் கொடுக்கல. போஸ்ட் போல் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இத்தனை பேர் ஓட்டு போடாம எத்தனையோ பேர் 4-5 தொகுதி தான் சொல்லியிருப்பாங்க.
ஞாபகம் இருக்கா? 4, 5 அந்த ஆமா, மாதிரி. ஆமா. அந்த நம்பர்ஸ்லாம் நீ பெரும்பாலும் பார்த்தீன்னா 10க்குள்ள தான் இருக்கும். 10க்குள்ள தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால ஆமா. இத தாண்டி மக்கள் வந்து அவன் நீங்க வந்து ஓட்டு போட்ட அத்தன பேரும் வந்து விஜய் சிஎம் ஆயிருவாரு ஷூரா அப்படின்னு நெனச்சு ஓட்டு போட்டாங்கன்னா இல்ல. அதுதான் ஹைலைட். இப்ப வந்து ஒரு வேவ் அதாவது ஃப்ரீயா ஒரு மீடியா செட் நரேட்டிவ் இருக்கு. இவரு தான் ஆகப்போறாரு. அதனால மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. மக்கள் இவரு வரணும்னு நெனச்சு ஆமா. ஓட்டு போட்டது. ஸோ, அது வந்து ஒரு பெரிய ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஓட்டு போட்டா தான் எக்ஸாக்ட்லி, இந்த எக்ஸாக்ட்லி. மாதிரியான நம்ம எக்ஸாக்ட்லி. ஸோ, அது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் நான் நான் ஏற்கனவே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து நெறைய பேர்ட்ட சொல்லியிருப்பேன். நான் வந்து எலக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் ஆஃபீஸ் போறேன். எங்க சித்தப்பா வந்து ஒரு டிஎம்கே. அவரு வந்து "என்னடா ஒண்ணும் பெருசாலாம் ஜெயிக்க மாட்டாருடா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து சொல்றேன், "இல்ல சித்தப்பா, என் ஆஃபீஸ்ல வந்து பெரும்பாலும் 40, 30 அப்படியே ஈவன் ஸ்ப்ளிட்டா இருக்கு. பட் நான் கீழ வந்து நான் போறேன். அதாவது வொர்க்கிங் குரூப்ல கீழ வந்து டிஎல்எஃப் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபி மாரி ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற வேலை செய்றவங்க ஒரு 4 பேர்ட்ட கேட்கிறேன். 4 பேருமே வந்து தமிழ்நாடு மெட்ராஸ் காஃபி சாரி. 4 பேருமே டிவி கேக் போட்டுருக்காங்க. சரி அப்படியே மெக்கரனட் போறேன். அங்க ஒரு சாம்பிள் சைஸ் வந்து ஒரு 4. அங்கேயும் அப்படியே. சரி அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த ராஜபோகம்னு ஒரு கடை இருக்கு. அங்க வந்து ஒரு அக்கா, "தம்பி டிவி கேக் தானே போட்டீங்க?" அப்படின்றாங்க. "ஆமாக்கா, நான் தான் சொன்னேனே டிவி கேக் தான்ட்டுன்னு." பின்னாடிலேருந்து ஒரு 2 பேரு, "ஏய்! சாரும் டிவி கேக் தான் போட்டுருக்காங்களாண்டி" அப்படின்னு உடனே. எல்லாமே வந்து ஒரு மிட் 40ஸ். அப்பதான் வந்து ஐய்யய்யோ! அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஒரு சாம்பிள் எடுக்குறோம் சென்னையில. ஒரு 15 பேர்ட்ட சும்மா நம்ம வொர்க்கிங் குரூப்ல நம்ம வுமன்ல கேட்குறோம். 15 பேர்ல ஏதோ பிரிச்சு போட்டு வந்திருந்தாலாச்சும் ஓகே. 15 பேர்ல 15 பேருமே வந்து டிவிகேன்னு சொல்லும்போது, இது சென்னையில கண்ணாமூனான்னு ஏதோ ஒண்ணு பண்ண போகுதுங்கிறது உறுதியா தெரிஞ்சுச்சு. அதோட ரெப்ளிகேஷன்ஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு அண்ணா முன்னாடியே விஜய் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த நான் வெளிப்பாடு. திருப்பத்தூர்ல வந்து டிஎம்கேக்கு நம்மளுக்கு 30 தான் வீடு வித்தியாசம். அது வந்து கவுண்டிங் எடுக்குறாங்க. வெப்சைட்ல போட்டிருக்கு. வெப்சைட்ல போட்டிருக்கு. லாஸ்ட் இதுல ஏதோ 2 ஓட்ல என்னமோ சம்திங் ஒரு ஜெயிச்சதுனால ஓட்டு. கன்சீட் பண்ணல. 1 ஓட்டோ 2 ஓட்ல ஜெயிச்சிருக்காங்க. அதனால கன்சீட் பண்ணல. கன்சீட் பண்ணா தான் வந்து எலக்ஷன் வெப்சைட்ல வந்து டிக்ளேர் ஆகும். ஸோ அத அவங்க கன்சீட் பண்றதுக்கு மேபி ரீபோலிங் கேட்பாங்க. ரீபோலிங் ரேண்டமா குடுக்க முடியாது. எந்த பேலட் வந்து ரீபோலிங் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த பர்ட்டிகுலர் ரவுண்ட் வந்து ரீபோலிங் இல்ல இந்த பர்ட்டிகுலர் இதுக்கு வந்து ரீபோலிங்ன்னு சொல்ற மாரி. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரீபோலிங்கா ரீகவுண்டிங்கா ப்ரோ? சாரி ரீபோலிங்ன்ட்டேன். ரீகவுண்டிங். ஓகே ரீகவுண்டிங் ஓகே. இந்த பர்ட்டிகுலர் இத வந்து இந்த இத வந்து பேலட்டோ சம்திங் ஐ திங்க் தே வில் ரிக்வெஸ்ட் ஃபார் ரீகவுண்டிங். அதுக்காக அந்த ரிசல்ட் ஹோல்ட் ஆகுது. இல்லன்னா ஆக்சுவலா அது 108 டிக்ளேர் ஆவணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 108 வந்துரும். அது அந்த அளவுக்குலாம் இப்பலாம் கண்ல விரல வச்சுட்டு தான் எல்லாரும் எண்ணெய ஊத்திட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் அந்த 2 ஓட்டோ, 3 ஓட்டோ அப்படி பார்த்தா நம்மளே அந்த ஷோலிங்கூர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஷோலிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் மட்டும் முடிஞ்சுச்சு. பெண்டிங் இருக்கு. இல்ல சோழிங்கநல்லூர் ஏன் அவ்ளோ டிஃபரன்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க? எதுக்கு இல்ல டிக்ளேர் பண்ண ஆல்ரெடி மாட்டாங்கன்னு டிக்ளேர் தெரியல எனக்கு. பண்ணிட்டீங்களா? பட்டாசு வச்சிருந்தாங்களே ஏன் தொகுதாங்க இது? இல்ல அதான் அது ஒண்ணு மட்டும் ஹோல்டுல நிக்குது. 106 கன்ஃபார்ம்பா. 106 வின் பண்ணிட்டோம். 106 106. இல்ல 107 கன்ஃபர்ம்டு. ஷூர். அதான் அதான் 107 கன்ஃபார்ம்டு. ஆனா அந்த ஒண்ணு மட்டும் ஷோலிங்கநல்லூர் மட்டும் அப்டேட் ஆகாம இருக்கு. 107 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா. 108வது வந்து இப்ப சொன்ன மாதிரி ஆமா. ரீகவுண்டிங் ஆமா. வாய்ப்பு இருக்கு. ரீகவுண்டிங்ல ஸோ 108 வரும். 108 பிளஸ் காங்கிரஸ் 5 பிஎம்கே 4 இதுதான். திருப்பத்தூர் பெரிய கருப்பன் லீடிங். என்ன என்னோட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஐயுஎம்எல்ஓ சம்திங் முஸ்லிம் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஒரு 2 சீட்டு. அவங்கள சொன்னோம். அவங்கள சேர்த்துக்கலாம். ஸோ தட் ஐயுஎம்எல் ஆமா. மைனாரிட்டீஸ்க்கு ஒரு சிபிஐ கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கிடைக்கும். சிபிஐ சிபிஐஎம் நிறைய ஆனா பேர் சேர்த்துக்க உண்மையிலே ப்ரோ மாட்டாங்க. இல்ல இப்போ பண்ண இல்ல மாட்டாங்கன்னு ரொம்ப தோணுது. இல்ல ப்ரோ ரொம்ப இந்த குடைச்சல் கொடுக்கறது ரொம்ப இந்த மாதிரி ராங்கா டெசிஷன் எடுக்கிறவங்க சேர்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பா இது பண்ணவே ராங். முடியாது. ஆமா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. 108 வந்தா ஆமா 108 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு 10 சீட்டு வேணும். இல்லைன்னா ஓகே 11 சீட்டு தேவைப்படும். ம். So, 11 சீட்டு தேவைப்படுதுன்னா கம்யூனிஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆவாங்க. அலெக்ஸ் அது என்னன்னு பார்ப்பாங்க. அலெக்ஸ் ம், ம். ம், திருப்பத்தூர்ல இருந்து ஒரே ஓட்டல் ஜெயிச்சிருக்காரு நம்ம ஆளு. ம். இல்ல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இதுல நடக்க போறது என்னன்னு நான் சொல்றேன். இப்ப தனியா ஜெயிச்சிருந்தா கூட வந்து இப்ப வந்து காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஏதோ சம்திங் மேபி இங்க நம்ம சேராம இருந்தா திருப்பியும் வந்து நம்ம அந்த சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ்க்கு பேரம் பேசுவாங்க. இல்ல அங்க போவாங்க இங்க போவாங்கன்னு. இப்ப காங்கிரஸ் வில் பி பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்னா அப்ப அடுத்த இமிடியட்டா 2.5 வருஷத்துல வரப்போற சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே வில் ஃபேஸ் வித்தவுட் காங்கிரஸ்.
ஸோ அவங்க காங்கிரஸ் இல்லாம சான்ஸே இல்ல. அவங்க இப்ப வாங்குற பெர்சன்டேஜ் இதுல 10% கம்மியாவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ வித்தவுட் காங்கிரஸ் அண்ட் வித்தவுட் இப்ப அந்த கட்சி அந்த கூட்டணியில இருக்கிற மத்த கட்சிகள், சரி நாளைக்கு வந்து கம்யூனிஸ்ட்லாம் இங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, பார்ட் ஆஃப் த கவர்ன்மெண்ட். அது அப்படியே கேரி ஃபார் ஆகும். இந்த விஜய்ஸ் கவர்னன்ஸ் வந்து வில் ஸ்வீப் 40 out of 40 இன் தட்ஸ் ஏன்னா யூ ஹேவ் காங்கிரஸ் வித் யூ அண்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் ஒரு எலெக்ஷனை ஃபேஸே பண்ண முடியாது. இட் வில் பி டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே. ஏன்னா டிவிகே கூட காங்கிரஸ் இருக்கும், ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கும். ஸோ டிஎம்கே வில் பி வித்தவுட் அ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் டு சப்போர்ட் ஆன். அது அவங்களுக்கு காலியாகிறதுக்கான நிறைய ஆமா ஆமா அந்த மறந்துட்டேன் bro. நல்லா இருக்கு. திருப்பத்தூர்ல பாத்தீங்களா ஒரே ஒரு ஹோட்டல் ஜெயிச்சிருக்காரு தாவ இருக்காரு. இத சொன்னதுக்கு ஆமா தாங்க சொல்லுங்க. ஒருத்தர் என்ன கடிச்சுக்கிட்டு இருக்காரு கீழே, யாருன்னு தான் தெரியல. ஏன் நான் அப்பவே பரவாயில்ல சொல்லிட்டேன், இத படத்தை நான் தான் சொல்லி இல்ல 20 இல்ல நிமிஷம் முன்னாடியே படத்துல சொல்லிட்டேன். வரதான் இல்லைங்க படத்துல வர மாதிரி இது இல்ல. இதனால எப்பனா தான் நடக்கும் அந்த மாதிரி. நல்லா இருக்கு. அதாவது டிவிக்கு சிந்து ஆனா இதுல வந்து ஒரு ரீகவுண்டிங் நிமிஷம் இல்ல பண்ணாங்களான்னு bro, இல்ல கேக்குறீங்க. இல்ல அந்த ரீகவுண்டிங் இல்ல எல்லாம் இல்ல எங்களுக்கு இருங்க அந்த தெரியல. ஒரு ஆனா 10,000 வாக்கு வித்தியாசத்துல சிந்து வந்து ஒரு ஜெயிச்சிட்டாங்க, எனக்கு நிமிஷம் இல்ல தெரியும். ஒரு இல்ல Not ஒரு wrong. ஓட்டுல இல்ல ஒரு ஓட்டுல ஜெயிச்ச அந்த தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில இருக்கிற எத்தனை பேர் எல்லாருமே இதை நினைப்பானுங்க, என் ஓட்டுல தான் ஜெயிச்சாங்க அந்த ஒரு ஓட்டு. ஆமா 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 ஆமா. இல்ல இல்ல இதுல என்னன்னா டிவிகே வந்து ஒரு புது கட்சியா இல்லாம இப்ப ட்ரெடிஷனல் திராவிட கட்சியா இருந்ததுல சோழிங்கநல்லூர் 1பா க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா. நம்ம தான் வின்னு. முடிச்சிட்டாங்களா? க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்ல ஒரு அது வழியா. ரொம்ப எக்கச்சக்கம் இருந்துச்சு ஓட்டு வித்தியாசம். சொல்லுங்க ப்ரோ, சாரி. இல்ல 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 இப்ப இந்த 107 8 நிறைய நான் சொன்னல, இந்த 10ல இருந்து 15 தொகுதி கிட்ட ஒரு 1000 ஓட்டுல தோத்துருக்காங்க டிவிக்கு. சோ அந்த ஓட்டெல்லாம் வந்து இதே ஆமா ஜெயிச்சிருந்தா நம்மளுக்கு தேவையில்லை. இல்ல இதே இந்த இடத்துல 107 108ல டிஎம்கே இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல விரும்பல. தெரியும் தெரியும் 108 அது அப்படியே 118 ஆக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இவ்வளோ எடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ஜெனுவனா சேஞ்ச். ஆமா அண்ட் அகெயின் இது வந்து ஒரு காசு கொடுத்தா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது மட்டுமே ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு நம்ம உயிர் வாழ்ந்த காலத்துல நம்ம பார்க்கல, நம்ம அப்பா அம்மாவே பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. 65 வருஷத்துல இந்த சரித்திரம் நடக்கல. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டே. ஸோ மே 4ஆம் தேதி 2026 வந்து சரித்திரத்துல படைக்கலாம் சீரியஸா. இது வந்து சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றதுக்காக இல்லை, நிஜமாவே இது வந்து அஸ்டானிஷிங்கானது. எப்படி வந்து இத்தனை மினிஸ்டர்ஸை சிட்டிங் மினிஸ்டர்ஸை அந்த அந்த கேண்டிடேட் பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா வந்து விஜய்ங்கிற அந்த விஜய் ஒரு சில விஷயங்கள், சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, சிலது பயங்கரமா செல் ஆயிருக்கு. அதுல ஒண்ணு முக்கியமான விஷயம், தீய சக்தியா தூய சக்தியா. என் பொண்ணு வந்து அவங்க ஸ்கூல்ல பேசிட்டு இருக்காங்களாம், என்னது அது என்ன அது ஃப்ரேஸ் என்னது, இல்ல 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 பராசக்தி, அது என்னது, ஐயோ ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி எல்லாரும் சொல்றாங்கப்பா. அடப்பாவீங்களா, எந்த அளவுக்கு ரீச்னா அது அது வந்து ஒரு பயங்கரமான ரீச் ஆச்சு. பாயிண்ட் 1. ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இதுல வந்து கேட்டாப்ல, அது வந்து ரொம்ப ரெசனேட்டிங்கான ஒரு விஷயம். நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருந்தது. ஆமா நம்பிக்கை இருந்து என்ன நம்புங்க, நான் கண்டிப்பா உங்களை கைவிட மாட்டேங்கிறது வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு அப்பீல் மாதிரி இருந்தது. அது எந்த ஒரு அரசியல்வாதியும் கேட்கல. மூணாவது வந்து அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு, திருச்சி மேற்கு விஜய், திருச்சி தெற்கு விஜய்னு. அது நிஜமாவே உண்மையாவே பிரதிபலிச்சு, சும்மா ஒரு பேச்சுக்கு இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அவன் கேண்டிடேட் பேரே தெரியாது, கண்ணை மூட்டு குத்தினாங்க. அதெல்லாம் வந்து வேற லெவல். ஆலந்தூர்லாம் ப்ரோ வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா அலெக்ஸ், இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜான் ஆரோக்கியம் இருக்காப்ல இல்ல, உள்ள இறங்கி மேல செம்மையா பாத்துருக்காப்ல. அவரோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஒர்க் ஆயிருக்கு. ப்ரோ ஒரே நிமிஷம், திருமயம் ஒரே நிமிஷம். அந்த ஒரு ஓட்டுல தோத்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பெரிய கருப்பன் மினிஸ்டர், சிட்டிங் மினிஸ்டர் தோத்துட்டாருங்க டிவிகே கிட்ட. சூப்பர் 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 சூப்பர். ஒரு ஓட்டுல தோத்துருக்காரு. நைஸ் நைஸ் நைஸ். திருமயம் ஒரு ஓட்டுல தோத்தா நம்ம காண்டா இருக்காது.
அது நமக்கு பிரச்சனை இல்ல, அது அவங்க பிரச்சனை. இல்லங்க இவங்க ஒரு இல்ல யூசேஜ் இல்லங்க. சிந்து சாரிங்க, ஒரு சின்ன அப்டேட். ஒருத்தங்க கீழே கமெண்ட்ல கேட்டீங்க, நீங்க வெறும் சிந்துன்னு சொன்னாலும் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நம்ம வந்து லாஸ்ட் தான் சிந்து வந்து தோத்துருக்காங்க 1492 votes டிஃபரன்ஸ்ல ரகுபதி கிட்ட திருமயம் தொகுதி. அது வந்து ரீகவுண்ட் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அது என்னன்னு எனக்கு அப்டேட் தெரியல. யாருக்காவது தெரியுமா ரீகவுண்ட் அவங்க குடுக்கலங்க, சிந்தாமணி ரீகவுண்டிங் ரீகவுண்டிங் கொடுக்கல? குடுக்கல. அதுதான். ஆனா இல்ல என்னோட ப்ரோ, சாய்நாத் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். நீங்க தான் பேசுறீங்களா இப்போ? சாய்நாத் ப்ரோவா இல்ல? ஆமாமா. ஓகே ஓகே. சாய்நாத் ப்ரோ, இப்போ ரீகவுண்டிங் அவங்க வந்து டினை பண்ணதுக்கு என்ன ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அதை டினை பண்றாங்க, கொடுக்க மாட்டேன்னு? அது எனக்கு சத்தியமா தெரியல, தெரியாம ஓகே. சொல்லல. பட் ஆனா வந்து எனக்கு என்னன்னா, அவங்க ரீகவுண்டிங் கேட்ட டைம் வந்து, பட் எனக்கு யூஸ்வலா வந்து இது மாதிரி வந்து ஒரு ஃப்ரண்ட் வந்து லீடிங்ல இருக்கு அப்படின்னா ப்ரெடாமினண்டா இது மாதிரி கொடுத்துருவாங்க ஆக்சுவலா. இப்ப வந்து இப்ப இது இந்த ரீகவுண்டிங்கை வந்து போய் ஒரு ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ கேட்காது, புரியுதுங்களா? இப்ப வந்து இப்ப இந்த ஒரு ஓட்டுல தோக்குறாருல, அவரே கூட பெருசா அதுல விட்டுருவாங்க அந்த கட்சி. ஏன்னா தட்ஸ் நாட் மேக் மேட்டர், அந்த ஒரு சீட் வச்சுட்டு எதுவும் பண்ண போறது இல்ல. பட் வந்து இப்ப டிவிகேக்கு அந்த ஒரு சீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அவங்க விட்டா கூட கட்சி வந்து அவங்கள அதுக்கு என்ன ஸ்டெப்போ ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது என்னோட இது. இப்ப ரொம்ப க்ளோஸா 500 ஓட்டுல யாராச்சும் தோத்து வந்தாங்கன்னா நிஜம் அந்த 300 வாட்டி நாளைக்கு கண்டிப்பா அந்த நம்பர்ஸ்லாம் டேலி ஆகுதான்னு பார்ப்பாங்க, ரீகவுண்டிங் ஏதாவது கேட்க முடியுமான்னு பார்ப்பாங்க. பட் சில பேர்லாம் வந்து கோர்ட்ல போயிட்டு 2 வருஷம் கழிச்சுலாம் அந்த இதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நடந்திருக்கு. அந்த டேர்மே முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் வந்து செல்லாதுன்னு இருப்பாங்க. நீ ஜெயிச்சதே அவன் 5 வருஷம் எம்எல்ஏவே இருந்துட்டு முடிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அது என்னன்னா நடக்கலாம். பட் ஆனா அங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வந்து விக்டரின்னு டிக்ளேர் பண்ணிட்டா அப்பனா சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். யூஸ்வலா ஒரு நிமிஷம் இல்ல சாய்நாத் ப்ரோ, இல்ல உங்களுக்கு கொளத்தூர்ல ஸ்டாலின் தோத்ததை பத்தி சொல்லவே இல்லை, என்ன தோணுச்சு? சானிடைசிங் ஒர்க்கர் அங்க ரோட்ல அடி வாங்கிட்டு இருக்கும் போத கூலி படம் ப்ரோ, தப்பா எடுத்துக்கீங்க, நீங்க ரஜினி ஃபேன். பட் ஒரு சிஎம் பண்ற வேலை கிடையாது அதுவும். இவரு அது படம்னு பேசுவோம், கூலினே விட்டுரு. ஒரு படம் அங்க வந்து மக்கள் போராடுறாங்க, நீ அரெஸ்ட் பண்ண போறேன்னு தெரியும் உனக்கு. நீ போயிட்டு ஒரு படத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கனா உனக்கு எவ்வளவு என்ன மக்கள் கரெக்டான தீர்ப்பு தான் கொடுத்திருக்காங்க. டிசர்வ்ட் திஸ் விக்டரி, இது டிஃபீட். அதுவும் ஒரு சிஎம். இப்போ எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பா இருக்கு, ஒரு கட்சி தலைவர், நீ வந்து சீமான் கட்சியில கட்சின்னு சொல்லாத அலெக்ஸ், ஒரு கட்சி தலைவர்கள், தாவேகா கட்சி தலைவர் வந்து அசம்பிளி போறாரு, அதிமுக கட்சி தலைவர் அசம்பிளிக்கு போறாரு, ஸ்டாலின் வீட்டுல உட்கார போறாரு, வேடிக்கை கூட பார்க்க முடியாது. நீ வந்து உனக்கு மக்களை தாண்டி உன்னை எதுக்கு நாங்க ஜெயிச்சுக்க வச்சோம்? நான் 2021 நான் இது ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டேன். நான் உனக்கு எதுக்கு ஓட்டு போட்டேன்? நீ வந்து வேலை செய்யணும். படம் அரெஸ்ட் பண்ண போறன்றதுக்காக நீ படம் போய் பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல எனக்கு இன்னொரு என்ன புரியலன்னா நீங்க சொல்றது இல்ல, எப்படி வந்து எனக்கு புரியல. நிறைய பேர் கேக்குறாங்க, இப்படி கொளத்தூர்ல போய் ஸ்டாலினை போய் தோக்கடிக்கலாம், அவர் எவ்வளவு செஞ்சாரு தெரியுமா கொளத்தூர்? இல்ல எனக்கு புரியல. ஓபன் ட்ரைனேஜே க்ளோஸ் பண்ணல சாய்நாத் ப்ரோ. சாய்நாத் ப்ரோ, நான் சொல்றேன், நான் நியர்பை ஏரியா தான், நான் பெரம்பூர் தொகுதி, என்னோட பக்கத்து தொகுதி தான் குளத்தூர். நான் வந்து வேலம்மாள் ஸ்கூல்ல ஒரு 2 இயர்ஸ் மட்டும் படிச்சேன். அப்போ வந்து நான் வேன்ல போயிட்டு இருப்பேன், வேலம்மாள்ல பிக்கப் பண்றதுக்கு பசங்களை தான் வேன்ல, உங்களுக்கு தெரியும்ல, பெரம்பூர்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு முகப்பேருக்கு கூட்டு போவாங்க. அப்போ வந்து ஓப்பன் ட்ரைனேஜ் இருந்தது, இப்பவும் ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்கு. ஒருத்தன் ஓப்பன் ட்ரைனேஜ் இன்னும் வச்சிருக்கானா உனக்கு எதுக்கு முதல்ல நீ வந்து சிஎம் தொகுதின்னு சொல்லி, சாரி இப்ப சிஎம் கிடையாது, முன்னாள் சிஎம் தொகுதி. இல்ல 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 அப்படியே வந்து அந்த தொகுதியில நிறைய செஞ்சிருந்தாலுமே நான் என்ன சொல்றேன், அது மட்டும் உன்னோட தொகுதி கிடையாது. நீ வந்து நீ ஒரு எம்எல்ஏ, நீ வந்து கான்சென்ட்ரேட்டடா ஒரு தொகுதியில பண்றதுனாலே அதுவே வந்து தட் இஸ் நாட் த ரைட் திங் இல்ல ப்ரோ. முதல்ல என்ன பண்ணாரு, ஒரு நிமிஷம், என்ன பண்ணாரு நான் சொல்றேன். அவரு மண்டபம் கட்டினாரு, லைப்ரரி கட்டினாரு, பார்க்க ரெடி பண்ணாரு. இதெல்லாம் எப்ப தெரியுமா ஓபன் பண்ணாரு? நீ எல்லாருமே சொல்றானுங்க அவ்வளவு பண்ண, கரெக்டா 3 months முன்னாடி ஓபன் பண்ணாரு. அப்ப 4 வருஷம் 9 மாசம் என்ன எல்லா மக்கள் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அதுதான் சொல்றேன். இல்ல அந்த கிளைம் கூட ஈவன் அவர் பண்ணிருந்தா கூட அது கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. மக்கள் வந்து ஒரு நிமிஷம் இல்ல, அது மட்டும் இல்ல இல்ல இருங்க, அவரு அங்க தோத்ததே இல்லன்னு ஒரு ஃபார்முலா புரியுதா? அவரு 2011 தோத்துட்டாரா? ஒரு நிமிஷம், 2011 தோத்துட்டாரு. அம்மா சரி போடா போட்டோம் பொழைச்சு போ, ஆனா we won't show that mercy.
இல்ல அதுக்கான வின் ஸ்கோப்பே பண்றாங்க விடல அங்க 8000 ஓட்டு 6000 லெவல் ஓட்டுன்னு போயிட்டு இருந்துச்சு. அதான் அங்க ஒரு ரவுண்ட்ல கூட இதா இல்லையே, அதுக்கான ஸ்கோப்பே இல்ல. இது அந்த ஃபர்ஸ்ட் மாதிரி டைம் பேசுறதுக்கான தோத்துருக்காரு ஸ்கோப்பே இப்போ இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் தோக்கறன்னும் போது அது சுருன்னு ஒரு மாதிரி அது அவங்களால இட் டிசர்வ்ட்ரா.